வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் 13. காமாட்சி அம்மாள் நேரடியாக கமலியை கடிந்து கொள்ளவில்லை என்றாலும் பார்வதியை அவள் கண்டித்து கொண்டிருந்த வார்த்தைகளின் வேகம் கமலியையும் பாதித்தது. சமையல் அறைக்குள் தோசைக்கு அரைத்து கொண்டிருந்த காமாட்சி அம்மாள் பார்வதியை பார்த்ததும் முதல் கேள்வியாக, ஏண்டி உன்னை சந்தி விளக்கி ஏற்றி வாசப்பிரையிலே வைக்க சொன்னா ஏத்தியாச்சுன்னு வந்து சொல்றது இல்லையா? நீ பாட்டுக்கு ஏற்றி வச்சுட்டு ஊர் சுத்த போயிடுறதோ என்று கண்டித்து இறைந்திருக்கிறாள். நீ எப்போ சொன்னேன்னு எனக்கு தெரியாதம்மா. நான் வீட்டுக்கே இப்பத்தான் வரேன். நீ சொன்னதை நான் கேட்கவும் இல்லை, சந்தி விளக்கு ஏற்றவும் இல்லை என்று பார்வதி இறைந்து பதில் சொல்லியது காதில் விழுந்து மாடியில் ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்த கமலி கீழே இறங்கி வந்தாள். நீங்க சொல்ற போது பார்வதி வீட்டிலே இல்லை. உங்கள் குரலை கேட்டு நான் தான் வந்து விளக்கேற்றி வைத்தேன் என்று கமலி சொல்லி அதே சொற்களை இன்னும் உரத்த குரலில் அம்மாவுக்கு காது கேட்கும்படி மறுபடி எடுத்து சொன்னாள் பார்வதி. காமாட்சி அம்மாள் இதை கேட்டு நேருக்கு நேர் கமலியை கடிந்து கொள்ளவில்லை, பார்வதியை தான் மேலும் கடிந்து கொண்டாள். ஆனால் அவள் பார்வதியை கண்டித்த சொற்களிலேயே கமலிக்கு மனவேதனை உண்டாக்கும் அர்த்தம் தோணித்தது. ஆத்து மனுஷா விளக்கேற்றினபடி அப்போதான் லட்சுமி வீட்டிலே தங்குவா. வந்தவா போனவாளெல்லாம் விளக்கேற்றுறாப்போல விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஊர் சுத்த போயிட்டுதாடி. அம்மா இப்படி எடுத்திருந்தாற் போல் பேசியது பார்வதிக்கே பிடிக்கவில்லை. மென்மையான இதயம் படைத்த கமலிக்கும் அதே சற்று உரைத்தது. இந்த சமயத்தில்தான் ஆற்றங்கரைக்கு சந்தியாவந்தனம் செய்ய போயிருந்த சர்மா திரும்பியிருந்தார். அப்போது அங்கே நடந்து கொண்டிருந்தது என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. எந்த தகராறு உருவாகாமல் தவிர்ப்பதற்காக ஆற்றங்கரைக்கு புறப்படுவதற்கு முன் கமலி தான் விளக்கேற்றி வைத்தாள் என்பதை அவர் காமாட்சி அம்மாளிடம் கூறாமல் போயிருந்தாரோ அந்த தகராறே மெல்ல உருவாக்கியிருந்தது. இப்போது தன் மகனின் நட்பை நம்பி அவனிடம் தன்னை பூர்ணமாக ஒப்படைத்து கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து அவனோடு புறப்பட்டு வந்திருக்கும் ஒருத்தியை காமாட்சி இப்படி புண்படுத்தி விட்டாளே என்று சர்மாவுக்கு வருத்தமாக இருந்தது. நடக்கக்கூடாதது ஒன்றும் நடந்ததில்லை. எதுக்காக இப்படி கூப்பாடு போட்டு இறையற? பேசாம உள்ளே போய் உன் காரியத்தை பாரு என்று காமாட்சி அம்மாளை கண்டித்துவிட்டு பார்வதியின் பக்கம் திரும்பி, ஏய் பாரு, நீ அவளை மாடிக்கு கூட்டிட்டு போ என்று கமலியை சுட்டி காட்டினார். பார்வதியும் கமலியும் மாடிக்கு போனார்கள். அவர்கள் சென்ற பின் மேலும் காமாட்சி அம்மாளை கண்டித்தார் அவர். உனக்கு உன் பெண்ணை கண்டிக்கிறதுக்கு பாத்தியதை உண்டு. அடுத்தவா மனசு புண்படுறாப்புல பேசுறதுக்கு நீ யாரு? நீ பேசினது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. வீடு தேண்டி வந்திருக்கிறவாளே பேசுகிற பேச்சா இது? நான் பேசலை, ஊரே பேசிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது போலிருக்கு. காமாட்சி அம்மாள் போருக்கு கொடி கட்டுகிறாள் என்பது சர்மாவுக்கு புரிந்துவிட்டது. இது ஒரு பெரிய சண்டையாகி மாடியில் இருக்கும் கமலியின் கவனம் மறுபடியும் கவரப்பட்டு ரசாபாசமாவதை அவர் விரும்பவில்லை. பேசாமல் உள்ளே போய் உன் காரியத்தை பாரு என்றார் சர்மா. அவர் அதட்டிய குரலுக்கு கட்டுப்பட்டு காமாட்சி அம்மாள் உள்ளே சென்றாள். சீக்கிரமோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த வீட்டில் ஏற்படக்கூடும் என்று அவர் எதிர்பார்த்த ஒரு பிரச்சனை இப்பொழுதே விளைந்துவிட்டது. விவரங்கள் தெளிவாக சொல்லப்படாமல் இருக்கும்போதே காமாட்சி அம்மாள் சண்டைக்கு கிளம்பியிருந்தாள். அதட்டியும் மிரட்டியுமே அதிக நாள் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்பது சர்மாவுக்கு தெரிந்துதான் இருந்தது. மாமியாரும் மருமகளுமாக இல்லாமலே காமாட்சிக்கும் கமலிக்கும் மாமியார் மருமகள் சண்டையை விட கடுமையான சண்டைகள் வந்துவிடும் போலிருந்தது. இவற்றையெல்லாம் உத்தேசித்தான் ரவியிடம் ஓரளவு விரிவாக பேசிவிடவும் என்ற ஆற்றங்கரைக்கு புறப்படும் போது அவனை தம்மோடு அழைத்து செல்வதற்காக தேடியிருந்தார் அவர். ரவியின் திட்டம் என்ன, அவன் என்ன செய்ய போகிறான் என்பதையெல்லாம் அவனிடமே மனம் விட்டு பேசிவிட தீர்மானித்திருந்தார் அவர். அந்த விஷயத்தை தள்ளி போடலாம் என்று நினைக்கவும் முடியாதபடி நெருக்கடி உருவாக்கியிருந்தது. ஊர் உலகம்
என்று வெளியூரிலிருந்து நெருக்கடிகளும் நிர்பந்தங்களும் இன்னும் வந்துவிடவில்லை. என்றாலும் வீட்டுக்குள்ளேயே எதிர்பார்த்த நெருக்கடிகள் இன்று தொடங்கியிருந்தன. சீமாவையரின் கேள்வி, படித்துறையில் ஜபம் பண்ணி கொண்டிருந்த வைதிகர்களின் விசாரணை எல்லாமாக சேர்ந்து இந்த பிரச்சனை நாளைக்கோ நாளன்றைக்கோ ஊரளாவியதாகவும் ஆகக்கூடும் என்பதற்கு அறிகுறிகளாக தோன்றின. தம்முடைய மனைவி காமாட்சி அம்மாள் அப்படி பேசியதற்கு கமலியிடம் அவள் சார்பில் தானாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றியது அவருக்கு. அதற்காக மாடிப்படி ஏறியவரின் செவிகளில் மங்களமான துர்கா சப்தசுதியின் அழகிய சோஸ்திரம் விழுந்தது. சர்வ மங்களம் மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகி தேவி நாராயணி நமஸ்துதே. பார்வதி முதலில் சொல்ல அதை திருப்பி சொல்லி கொண்டிருந்தாள் கமலி. கொஞ்சம் கூட குழப்பமில்லாத தெளிவான உச்சரிப்பில் கமலி அதை திருப்பி சொல்லியதை கேட்டு சர்மாவுக்கு மெய் சிலிர்த்தது. இப்படி பாந்தமாய் அழகாக சோஸ்திரம் சொல்லுகிறவள் விளக்கேற்றியதால் லட்சுமி வீட்டில் தங்க மாட்டாள் என்று சாடியிருந்த காமாட்சி அம்மாள் மேல் இப்போது மீண்டும் கோபமாக வந்தது அவருக்கு. மேலே ஏறி செல்லாமல் நின்று கொண்டிருந்த படியிலிருந்தே அதை மேலும் தொடர்ந்து கேட்டு கொண்டிருந்தார் சர்மா. தேசம், ஆச்சாரம், கலாச்சாரம், இனம், நிறம் இவற்றையெல்லாம் மானிட ஜாதியின் ஒற்றுமைக்கு பயன்படுத்தாமல் இடையூறுகளாகவும் தடைகளாகவும் பண்ணிவிட்டவர்கள் மேல் அந்த வினாடியில் கோபமாக வந்தது அவருக்கு. மேலே படியேறி போய் கமலியிடம் பேசலாமா? அவர்கள் தனிமையை கலைக்காமல் அப்படியே திரும்பி கீழே போய்விடலாமா என்று படியிலேயே தயங்கினார் சர்மா. காமாட்சி அம்மாள் நடந்து கொண்டதற்கு மாற்றாக கமலியிடம் 2 வார்த்தை பேசி மன்னிப்பு கேட்டாலொழிய மனம் நிம்மதியடையாது போலிருந்தது அவருக்கு. மேலே படியேறி மாடிக்குள் பிரவேசித்தார் அவர். கமலியும் பார்வதியும் சொல்லி கொண்டிருந்த சோஸ்திரத்தை நிறுத்திவிட்டு அவரை பார்த்ததும் எழுந்து நின்றார்கள். காமாட்சிக்கு வயசாச்சு, யாரை பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் முன் கோபத்தில் ஏதாவது பேசிடுவா. அதெல்லாம் ஒன்றும் மனசிலே வச்சுக்க வேண்டாம், உடனே மறந்துடுறது நல்லது. தன்னை நோக்கி தனக்காக தான் அவர் இதை சொல்கிறார் என்பதை அடுத்த கணத்திலே கமலி புரிந்து கொண்டாள். இதற்கு அவளிடமிருந்து என்ன பதில் வருகிறது என்பதை எதிர்பார்க்காமலே அவர் விடுவிடுவென்று படியிறங்கி கீழே போய்விட்டார். அவர் மனம் அப்போது ஒரேடியாக கலங்கி போயிருந்தது. பேசாமல் முதலில் யோசித்திருந்தபடி கமலியையும் ரவியையும் அவர்கள் சங்கரமங்கலத்தில் இருக்கிறவரை வேணுமாமா வீட்டிலேயே தங்க வைத்து விடலாமா என்று கூட இப்போது தோன்றியது அவருக்கு. இதிலிருந்து வீட்டிலும் ஊரிலும் எந்தெந்த முனையில் எப்படி பிரச்சனைகள் கிளைக்கக்கூடும் என்று நினைத்து பார்த்தார் அவர். வெளியே போயிருந்த ரவி வீட்டுக்கு வந்தது முதலில் அவனிடம் இந்த பிரச்சனையை பற்றி விரிவாக பேசி ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்று மனத்துக்குள் தீர்மானித்து கொண்டார். ரவியும் கமலியும் தொடர்ந்து வீட்டிலே தங்கியிருப்பதை பொறுத்து அவருக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு மனத்தயக்கம், கவலை இல்லாமல் வளர்ந்த செல்வ குடும்பத்து பெண்ணான கமலியின் பூ போன்ற மனம் அடுத்தடுத்து வேதனைப்படும்படியான சம்பவங்கள் அந்த வீட்டில் நடந்து விடுமோ என்பதுதான். காமாட்சி அம்மாள் என்ன பேசுவாள், எப்படி நடந்து கொள்வாள் என்பதை ஒவ்வொரு கணமும் கண்காணித்து கமலிக்கு ஏற்பட இருக்கும் மன துன்பங்களை தவிர்ப்பது என்பது இயலாத காரியம். இதற்காக என்றே தானோ ரவியோ 24 மணி நேரமும் வீட்டில் அடைந்து கிடந்து காமாட்சி அம்மாளை கவனித்து கொண்டிருப்பது என்பதும் நடைமுறையில் சாத்தியமாகாத காரியம். கமலியின் மேலுள்ள அனுதாபத்தினாலேயே அவர் இப்போது இப்படி நினைத்தார். பச்சை கிளியை கூண்டில் அடித்த மாதிரி அவளை அந்த வீட்டின் கடுமையான ஆசார அனுஷ்டானங்களில் சிக்க வைப்பதற்கு அவரே தயங்கினார். கமலியும் ரவியும் சங்கரமங்கலத்தில் வந்து இறங்குவதற்கு முன் அவர் மனத்தில் பல தயக்கங்கள் அலைபோதியிருந்தன. அவை வெறும் தயக்கங்களாகத்தான் இருந்தன ஒழிய வெறுப்புகளாக இல்லை. கமலி வந்து பழகிய பின் அவரை பொறுத்தவரை அந்த தயக்கங்கள் கூட மெல்ல மெல்ல மாறி உள்ளூர பிரியமாக முகழ்ந்திருந்தது. காரணமும் அர்த்தமும் இல்லாத ஓர் குருட்டு காதலாக அது அவருக்கு படவில்லை. இவன் அவள் மனத்தை கவர்ந்ததற்கும் அவள் இவன் மனத்தை கவர்ந்ததற்கும் நியாயமான இயல்பான காரணங்கள் இருப்பது இப்போது அவர் உணர்ந்தார்.
அந்நிய தேசத்துக்கு போய் திரும்பும் சராசரி இந்திய இளைஞன் திமிருக்காகவும் ஊரார் வியப்பதற்காகவும் ஒரு வெள்ளை தோலுக்குரியவளை உடன் இழுத்து கொண்டு வருவதைப் போல் இது இல்லை. ரவியே கடிதத்தில் எழுதியிருப்பதைப் போல் இது உண்மையிலேயே காந்துருவ சம்பந்தமாகத்தான் இருந்தது. இருவருடைய பிரியங்களிலும் அந்தரங்கங்களிலும் அவருக்கு சந்தேகம் எதுவும் இருக்கவில்லை. வெறும் உடல் சம்பந்தப்பட்ட பரஸ்பர கவர்ச்சி என்று மட்டும் அதை நினைக்க முடியவில்லை. உடலையும் தவிர அறிவுக்கும் ஒத்த உணர்வுகளுக்கும் ஒத்த எண்ணங்களுக்கும் இந்த காதலில் அதிக சம்பந்தம் இருப்பது புரிந்தது. காமாட்சியால் இதை வெறுக்க முடிந்தது போல் அவரால் இதை வெறுக்க முடியவில்லை. பூர்ண ஞானத்தின் கனிவு எந்த மனத்தில் நிரம்பியிருக்கிறதோ அந்த மனத்தில் மிகவும் கொச்சையான வெறுப்புகளும் தூஷணைகளும் ஒருபோதும் வருவதே இல்லை. எங்கு கொச்சையான வெறுப்புகளும் தூஷணைகளும் நிரம்பியிருக்கிறதோ அங்கே பூர்ண ஞானம் இருப்பதில்லை. கொச்சையான வெறுப்புகளும் தூஷணைகளும் பூர்ண ஞானத்தை அழித்து விடுகின்றன. தூஷணம் ஞானஹீனம் என்பதை அவர் நினைத்தார். வெளியே போயிருந்த ரவி திரும்பி வந்தான். வாசல் திண்ணையில் இருந்த சர்மா அங்கேயே அவனை எதிர்கொண்டு தடுத்து உட்கார வைத்து விட்டார். உன்னை அப்பவே ஆத்துங்கரைக்கும் போகிறப்ப தேடினேன், நீ ஆப்படலை. எனக்கு தனியாக உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மூணாவது வீட்டு சுந்தரராமன் கூப்பிட்டான். போய் சித்தனாயி பேசிட்டு இருந்துட்டு வந்தேன். நாமா இங்கேயே பேசலாமா, இல்லை மறுபடியும் ஆத்தங்கரைக்கே புறப்பட்டு போகலாமா? ஏன் புழக்கடை தோட்டத்து கிணத்தடியிலே உட்கார்ந்து பேசலாமே அப்பா. சரி வா, சொல்கிறேன். இருவருமாக கிணற்றடிக்கு புறப்பட்டு போனார்கள். கிணற்றடி மேடையில் சிமெண்ட் தளம் போட்டியிருந்தது. துவைக்கிற கல்லை ஒரு ஸ்டூல் உயரத்துக்கு தூக்கி கட்டியிருந்ததால் உட்கார வசதியாக இருந்தது. சர்மா அதில் உட்கார்ந்து கொண்டார். அதற்கு இணையான உயரத்தில் அருகே இருந்த சிமெண்ட் தொட்டியின் சுவரில் ரவி உட்கார்ந்து கொண்டான். தாம் பேசத் தொடங்குவதற்கு முன் அதற்கு பயன்படும் சில பூர்வாங்கமான தகவல்களை ரவியிடம் முதலில் விவரிக்க தொடங்கினார் சர்மா. கமலியை பற்றிய காமாட்சி அம்மாளின் சந்தேகங்கள், அவள் அடிக்கடி தம்மிடம் தூண்டி துளைத்து கேட்கும் கேள்விகள், அன்று மாலை கமலை சந்தி விளக்கு ஏற்றி வைத்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு, சீமாவையரின் விசாரிப்பு, படித்துறையில் உள்ள வைதிகர்களின் கேள்விகள், எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் விளக்கமாக சொல்லிவிட்டு அதற்கு அவன் என்ன பதில் சொல்கிறான் என்று எதிர்பார்த்து அந்த பதிலுக்காக தம் பேச்சை நடுவே நிறுத்தினாற் போல சிறிது நேரம் நிறுத்தியிருந்தார் சர்மா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாப்பா. இதிலே சிலது நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறேன்? என்னை தப்பாக புரிஞ்சிக்காதே. உன்னோடு லெட்டர் கிடைச்சப்பவும் அதுக்கப்புறமும் இருந்த கோபமும் குழப்பமும் கூட இப்போது எனக்கு இல்லை. அந்த பெண் கமலியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் சிநேகிதத்திலையும் தப்பு இருக்கிறதா படலை. ஆனால் உங்கள் அம்மா, ஊர் உலகம் எல்லோரும் இதுக்கு குறுக்கே இருக்காங்கிறத நீ மறந்துடக்கூடாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கலைங்கிறதே எங்கள் பாக்கியம்தான் அப்பா. தப்பாக புரிஞ்சிக்கலைனாலும் சூழ்நிலைகளுக்கும் மற்றவர்களின் நிர்பந்தங்களுக்கும் ஊர் உலகத்துக்கும் நான் கட்டுப்பட்டுவன்கிறதை நீ மறந்துடாதே. இந்தியாவின் மிகப்பெரிய துரதிர்ஷ்டமே அதன் பூர்ண ஞானவான்கள் எல்லோரும் பயந்தாங்குழிகளாக இருப்பது தான். அறிவு என்பது வேறு, சுற்றுப்புறத்தோடு ஒத்துப்போவது என்பது வேறு. நான் இதை எனக்காக சொல்லலை ரவி. இன்னைக்கு சாயங்காலம் அவ தானா நல்லது செய்கிறதா நினச்சிண்டு விலைக்கேற்றி வைக்க போக உங்கள் அம்மா சத்தம் போட்டு இறைஞ்சாலே. அது மாதிரி ஒன்றொன்னா நடந்தால் வீணா அவன் மனசு புண்படுமேன்னு தான் யோசிக்கிறேன். சரிப்பா, நீங்களே இதுக்கு வேறு யோசனை சொல்லுங்க. என்ன செய்யலாம்? ஒரு நாள் 2 நாளோட போகிற விஷயம் இல்லை இது. இந்த தடவை நான் ஒரு வருஷம் லீவிலே வந்திருக்கேன். இந்தியாவிலே ஒரு காலத்திலே பிரெஞ்சு காலனிகளாக இருந்து இன்னைக்கு இந்திய யூனியன் ஆயிட்ட பிரதேசங்களிலே பிரெஞ்சு கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும் எந்த அளவுக்கு இணைஞ்சிருந்தது என்கிறதை ஆராய்ஞ்சு எழுதுறதுக்காக அவள் வந்திருக்கா. அதுக்காக அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் ஒன்று அவளுக்கு உதவி செய்கிறது. ஒரு வருஷம் இங்கே இருக்க போகிறா. நானும் ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டிலே தான் வந்திருக்கேன். சங்கரமங்கலத்தை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுட்டு தான் எங்கள் காரியத்தை செய்யறதா வந்திருக்கோம். எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஒரு வருஷம் நீ ஊர்லேயே தங்க போகிறேங்கிறத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். பின்ன
நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறேன்னு புரியலையாப்பா? லௌகீகமாக தெரியாத ஒரு பழைய காலத்து பொமனாட்டியோட ஆதிக்கத்திலே இதே வீட்டில் இருந்துட்டு உங்களாலே நிம்மதியாக அதை செய்ய முடியுமான்னு தான் கவலைப்படுறேன். என் தயக்கமெல்லாம் விருந்தாளியாக வந்திருக்கிறவளோட மனசு கொஞ்சமும் நோகப்படாதுங்கிறது தான். கமலி விருந்தாளி இல்லை, இதுவரை இப்படியானாலும் இனிமே இந்த வீட்டிலே அவளும் ஒருத்தி.